ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி தாயார் திருக்கோவில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம யூடியூப் சேனலில் திருச்சி மாநகரத்தில் அமைஞ்சிருக்கிற பிரசித்தி பெற்ற கோவில்களையும் 108 திவ்ய தேசங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நீங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலில் 3 நிலை மாடங்களை கொண்ட கோவில்களாக இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம உலகளந்த பெருமாள் கோவில் போட்டிருப்போம் இல்லையா, அதே போலயே நம்ம அந்த கோபுரத்து வழியாலேயே நம்ம வண்டி கார் இதெல்லாம் ஓட்டிட்டு வந்து ஒரு இடத்துல நம்ம போடுற மாதிரி நமக்கு வந்து வச்சுருக்காங்க. 3 பிரகாரத்து வழியால் தான் வந்துட்டுருக்கோம். தீராக்குட்டி அந்த பொம்மையை விடுற மாதிரியே இல்லை, அந்த பொம்மையும் தூக்கிக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கா. இதில் ராஜகோபுரம் வந்து மிகுந்த அழகாக இருக்குது. கோவிலின் உட்பிரகாரத்திலே நமக்கு இலவச கழிவறையெல்லாம் இருக்குது. நம்ம பயன்படுத்துகிறதா இருந்தால் பயன்படுத்திக்கலாம். தீராக்குட்டி அப்படியே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு திருவானைக்கால் கோவில்லையே உள்ள யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. தீராக்குட்டியை கொண்டுட்டு போய் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு திருவானைக்காலில் பிரசித்தி என்ன அப்படின்னா, காவிரி ஆற்றங்கரையில் தான் இந்த ஜம்புகேஸ்வரர் அமர்ந்திருக்காரு. இதில் தரைமட்டத்திற்கும் கீழே சிவலிங்கம் அமைஞ்சிருக்கிறதுனால எப்பொழுதுமே இந்த தலத்தில் நீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே நீர் வந்து வற்றவே வற்றாது, தொடர்ந்து ஆற்று நீர் போல் பெருகிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த சாமி சன்னதியை சுற்றி நமக்கு அவ்வளோ ஒரு தண்ணி சரியாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இருட்டாக நமக்கு இருக்குது. ரொம்ப தரைமட்டத்தில் பாதாள லிங்கம் மாதிரி அமர்ந்திருக்காரு. அதனால் நம்ம வந்து ரொம்ப கீழே குகை மாதிரி தான் போய் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. இது ஒரு விசித்திரமான அனுபவமாக இருக்குது. நாங்கள் சுவாமியை தரிசிச்சுட்டு இப்போ நம்ம வெளிப்பிரகாரம் வந்து இப்போ அம்மனை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த சன்னதியிலேயே நமக்கு சனி பகவான் தாயாருடைய சாயாதேவி மற்றும் அவங்களுடைய மனைவியோட நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க. அது வந்து சனி பகவான் தாயாரும் மனைவியுமா சேர்ந்து அமர்ந்திருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது. அகிலாண்டேஸ்வரி தாயாரை நம்ம தரிசித்ததுக்கு அப்புறம் பஞ்சமுக விநாயகர் அதற்கு பின்புறத்துலேயே இருக்குது. அந்த விநாயகரை வந்து நம்ம இதுவரை நம்ம பார்த்தே இருக்க முடியாது. ஏன்னா 5 தலைகளுமே வந்து ஒரே சிலையில் வந்து நமக்கு வடித்த மாதிரி வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ சுற்றுப்பிரகாரம் சுற்றி வந்துட்டுருக்கோம். இதுவும் வந்து கருங்கல் சுவரால் ஆனது தான். எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு கலைநயமிக்க எப்படி நமக்கு கட்டினாங்க அப்படிங்கிறதே தெரியல. இந்த கோவிலில் நவ தீர்த்தங்களும் அவருக்கு அக்னி தீர்த்தம், நம்ம இப்போ எப்படி திருவண்ணாமலையில் தீர்த்தங்கள் நம்ம சொல்கிறோமோ அதே போலயே இந்த கோவிலை சுற்றி நவ தீர்த்தங்களும் நமக்கு வந்து அமைச்சிருக்காங்க. இதில் நம்ம இன்னொன்று பார்க்குறது என்ன அப்படின்னா, குபேரலிங்கம். குபேரலிங்கத்துக்காக தாயார் சன்னதியிலேருந்து நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம குபேரலிங்கம் பார்க்குற மாதிரி இருக்குது. இதற்கு நம்ம கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் அந்த பாதைகள் வந்து சோலையாக அமைஞ்சிருக்கு. இதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி நம்ம வந்து எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வந்து ரொம்ப தூரம், ஆனால் வந்து அழகாக இருக்குது. ஆனால் பார்க்க வந்து ஒரு விசித்திரமாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புலாம் வந்து வச்சுருந்தாங்க, அதுவும் இருக்குது. நம்ம வந்து இங்கே செல்வ வளம் பெருகும் குபேரலிங்கத்தை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவலிங்கத்தை தான் நம்ம குபேரலிங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதற்கு எதிர்த்தாப்புலேயே நமக்கு வந்து தீர்த்த குளம் இருக்குது. அதற்கு தனியாக தாமரை குளங்கள் மாரி போட்டு அதில் நமக்கு தனியாக வந்து தீர்த்தங்கள் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறதே நமக்கு ஒரு வியப்பானது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். தமிழனுடைய கட்டிடக்கலையே எப்பொழுதுமே வியப்பு தான். இந்த பிரகாரத்துலேயே நம்ம தனித்தனியாக நம்ம வந்து சுற்றி வர்ற மாதிரி நமக்கு வந்து அமைச்சிருக்காங்க. இதை நம்ம பார்க்கவே அழகு. நீங்கள் ஆல்ரெடி இந்த கோவிலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். மேலும் இது போன்ற திருச்சியில் உள்ள நம்ம 108 திவ்ய தேசங்களையும் நம்ம அடுத்து தொடர்ச்சியாக வரப்போகிற கோவில்களையும் நம்ம அடுத்தடுத்த விழாக்களை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.